அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி கருப்பு உளுந்தம் பருப்பு யூஸ் பண்ணி ஒரு குழந்தைங்களுக்கான ஹெல்தி லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்துட்டு கருப்பு உளுந்தம் பருப்பு. 1.5 வயசுக்கு மேலே தான் நீங்கள் கருப்பு உளுந்தம் பருப்பு யூஸ் பண்ணணும். இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் உருட்டு உளுந்தம் பருப்பு, அதாவது தோல் நீக்கின உளுந்தம் பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். அது தாராளமாக 7 மாதத்துக்கு அப்புறமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். நல்லா இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே இதை சேர்க்க ஆரம்பிச்சிடணும். இதில் ரொம்ப ப்ரோட்டீன், அயன் கண்டென்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது வந்து வாரத்தில் ஒரு தடவை ஏதோ ஒரு ஃபார்மில் நம்ம எடுத்துக்கணும். இப்போ அதை ஒரு 1/2 அன் ஹவர் சோக் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயம், அப்புறம் 2-3 மிளகு வந்து ஆப்ஷன் தான் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில். இது நல்லா வந்து வறுத்து பொடி பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா நிறைய கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஃபைன் பவுடராக வந்து அரையும். நான் வந்து 1.5 வயசுங்கிறதுனால எனக்கு வந்து 1-2 பொடி பண்ணால் கூட போதும். இல்லை நான் அப்படியே கூட போட்டுருவேன். இப்போ இது நல்லா வெடிக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது நீங்கள் நல்லா பேட்சாக கூட பொடி பண்ணி வச்சுட்டு லன்ச் ரெசிபி பண்ணும்போதெல்லாம் இது ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் வந்துட்டு இந்த அரிசி, ஊற வச்ச அரிசி, பருப்பு 2த்தையும் போட்டுடுறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் வந்துட்டு நான் அதை அரைச்சி வச்சுருக்கிற பொடி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி தான். ஆரம்பத்தில் 1/4 டீஸ்பூன் நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம். அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் திருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து நம்ம இனிஷியலாக ஸ்டேஜ்லேருந்தே ஆட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா தேங்காயில் நல்ல ஆயில் வந்து ரிலீஸ் ஆகும். அதனால் இதுக்கு தனியாக கீ போடணுன்னு அவசியம் கிடையாது. இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா தண்ணியோட அளவு ஜாஸ்தி இருந்தால் தான் குலைவாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டுருங்க. அப்போ தான் நல்லா வேகும். இப்போ வேக வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நான் ஏன் வந்து 1.5 வயசுக்கு மேலே தோல் இருக்கிறது கொடுங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா தோல்லாம் அப்படியே வரும். அது ஆரம்பத்தில் குழந்தைங்களால வந்து மென்று சாப்பிட முடியாது. ஸோ பல் நல்லா வந்துச்சுன்னா தான் அவங்களால இதை சாப்பிட முடியும். ஸோ ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா குழைவாக வந்துடும். இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உளுந்தம்பருப்பு கண்டிப்பாக வந்து ஆரம்பத்துலேருந்தே சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வந்து போன்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்க நடக்கும் போது, விழும் போது, ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு போன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இது நல்லா ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஸோ இந்த செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அபீஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.